ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். நான் சமீப காலமாக இந்த ட்ரிங்க்ஸை தான் குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சான். அதனால் நேற்று நைட்டு நான் அதை ரெடி பண்ணுறக்காண்டி என்னென்ன போட்டேங்கிறத சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு யார் யாருக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்கோ இதை ட்ரை பண்ணுங்கள். 2 அத்திப்பழம் போட்டேன், 5 பாதாம் தான். 2 அத்திப்பழம், 5 பாதாம், 10 கருப்பு திராட்சை. சரிங்களா? 10 கருப்பு திராட்சை, 10 வெள்ளை திராட்சை. அதுக்கப்புறம் வந்து என்ன போடுறேன் அப்படின்னா, இது வந்து காஞ்ச நெல்லிக்காய். அதை போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போது எனக்கு 1 பாயிண்ட் கூடி இருக்குது. நீங்களும் பாருங்கள். காலைல எழுந்துச்சி இதோட கொஞ்சம் மாதுளப்பழம், ஒரு செவ்வாழையை சேர்த்து போட்டு அப்படியே அரைச்சிருங்க மிக்சியில். நான் இதோட கொஞ்சம் பால் சேர்ப்பேன். இன்றைக்கி பால் இல்லை, அதனால் நான் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் உங்களுக்கு பிடிக்குன்னா பால் சேர்த்துக்கோங்க. சுகர் அதிலே இருக்கும். வாழைப்பழம் நல்லா இனிச்ச பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க குடிக்கலாம்.